புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் 8ஆம் நாள் நிகழ்ச்சியானது புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் முதல் நிகழ்வாக கம்பன் விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளிடையே நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு வழங்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுப்பையா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் நிகழ்வாக சொல்வேந்தர் சுகிசிவம் நடுவராக, மதுரையைச் சேர்ந்த முனைவர் விசாலாட்சி வழக்கு தொடுத்தும், திருச்சியைச் சேர்ந்த முனைவர் ராதாகிருஷ்ணன் மாது வழக்கு மறுத்தும் வழக்காடு மன்றம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமை வகித்தும் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் முன்னிலை வகித்து நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை கம்பன் கழக செயலாளர் புதுகை பாரதி மற்றும் குழுவினர் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டினை செய்திருந்தனர். கடுமையா இருக்க வேண்டிய இடத்துல கடுமையா இருக்கணும், பழவழா குழகுழான்னு பேசக்கூடாது. தருமனையே பாரதி ஒரு இடத்துல சொல்வார், வழவழ குழகுழ தருமனுக்கோ இந்த மாநில தலைமை தந்தார் அப்படின்னு பாஞ்சாலி சப்தத்துல ஒரு வார்த்தை வரும். வழவழா குழகுழா வழவழா குழகுழா சொல்லிய அது வேணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லு. வேணுங்கிறதுக்கு 2 காரணம் சொல்ற, வேண்டாங்கிறதுக்கு 2 காரணம் சொல்ற, நீ யோசிக்க அப்படிங்கிற. அதுக்கப்புறமா அதுல இன்னென்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிற. நீங்க பகவத்கீதையை எடுத்து பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா கீதையில கண்ணன் இதுதான் அப்படின்னு சொல்றான். கர்ம யோகம்மா, ஞான யோகம்மா, பக்தி யோகம்மா, கர்ம பல சந்நியாசம்மா. கடைசியா அர்ஜுன எரிச்சலா கேட்பான், நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி தொலைமா. ஏன்னா நம்ம பசங்களுக்கு கணக்கு போடுறதுல இஷ்டம் கிடையாது. ஆன்சர் சொல்லுங்க சார், அப்படியே எழுதிட்டு போறேன், நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படி. ஆனா கண்ணன் பகவத்கீதையில அப்படி சொல்ல மாட்டான். என்ன தெரியுமா, நீ ஆராய்ஞ்சு கண்டுபிடி, உனக்கு எதுக்கு அறிவு இருக்கு. ரொம்ப சிரமமான விஷயமே என்ன தெரியுங்களா, முடிவெடுக்கிறது.
அதனால்தான் 190 பேர் முடிவே எடுக்கிறது இல்லை. முடிவு தான் அவங்கள எடுக்குதே ஒழிய அவங்க ஒரு நாளும் வாழ்க்கையில முடிவு எடுத்ததா வரலாறு இல்லை. அவன் செத்து போறான் பாத்தீங்களா, அதான் முடிவு. அவங்க எந்த முடிவும் தானா எடுக்க மாட்டாங்க. அவங்க சத்தா அவ்வளவுதான், தானா முடிவு வந்துடும். இது சரியான வாழ்க்கை முறையா? யோசிப்போம். முடிவு எடுப்பது ரொம்ப கஷ்டமான காரியம். பெரிய அறிஞர்கள் எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு யூ டிசைட் அப்படிம்பாங்க. நல்ல கவனிங்க, ராமன் நல்லவன் ஆனாலும் என்ன ஆனாலும், ராவணன் கெட்டவன் ஆனாலும் என்ன ஆனாலும் வீரன். சீதை அங்க இருந்தா தொடல, தம்பி மேல பாசம் உள்ளவன், கெட்டவன் தான் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன இத்தனை ஆனாலும். ஆனாலும் இன்னைக்கு சொல்லட்டுமா, நல்லவன் கெட்டவன் எழுதுனா காவியமே எழுத முடியாது. அந்த ஆனாலும்னு ஒண்ணு போட்டாதான் 10,000 பாட்டே எழுத முடியும். இல்லாட்டி நீங்க 10,000 பாட்டு எப்படி எழுதுவீங்க? ஸ்ட்ரெயிட்டா நீங்க நல்லது கெட்டதுன்னு ஒரு வார்த்தை பிரிச்சு பேசுறதா இருந்தா அதுல எந்த டிஸ்கஷனுக்கும் இடம் இல்லை, காவியத்துக்கு இடம் இல்லை, காவியத்தை எழுதுறதுக்கு இடம் இல்லை, அதை பட்டிமண்டபம் போடுறதுக்கு மேடை இல்லை, அதை பேசுறதுக்கு ஒரு விசாலாட்சியும் மாதுவும் வரவே வேண்டியதில்லை. 500 பேர் நேரத்தை விட்டுட்டு வந்து உட்கார்ந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆனாலும் அப்படின்னு ஒண்ணு போட்டா அது என்ன ஆனாலும் திருடினா பத்தியா, இப்ப கேட்டாங்க பாத்தீங்களா, ஆனாலும் சூர்பனகையோட கொஞ்ச நேரம் நம்ம பேசினார் இல்லையா, ரொம்ப நல்லவர் தான், ஆனா எனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு சொல்ல வேண்டியதுதானே. நல்ல பிலாசபி தெரிஞ்சா சொல்லட்டுமா, ஆமா அடிக்கடி சொல்றது. இப்ப இவ்வளவு பெரிய காலி இடம் இருக்குல்ல, இந்த இடம் காலி இடம் தானே, நீங்க எல்லாரும் உட்கார்ந்து விழா நடத்த முடியுது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒன்று காலியாக இருப்பதால் தான் அதில் நிறைவான ஒன்றே நிகழ்கிறது. இல்லாமையில் தான் இருப்பின் இருப்பே மரியாதை பெறுகிறது. காந்தி சொன்னார் பாருங்க, எதிர்ப்பைத்தான் அழிக்க வேண்டுமே ஒழிய எதிரியை அழிக்க கூடாது. எதிர்ப்பைத்தான் அழிக்க வேண்டுமே ஒழிய எதிரியை அழிக்க கூடாதுன்னு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 8 ஜென்மம் வேணும் சார். ராவணன் கிட்ட வரும்போது ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கு, ஆனா சுக்ரீவனை சந்திக்கிற போது அந்த பீரியட் இல்லை. ஒரு 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 ப்ராப்ளத்துல ராமன் மாட்டிக்கொண்டிருக்கிறார், இம்மீடியட்டா அதுக்கு சொல்யூஷன் தேடுறார். அந்த நிலையில எடுக்கிற முடிவு ஒரு படபடப்பா இருக்கும். ஆனா ராவணன் கிட்ட வரும்போது அபிஷியலா வாழ்க்கையில் நடுநிலை நிற்பவர்கள், நடுவில் நிற்பவர்கள் நடுநிலை நக்கிகள் என்று பழிக்கப்பட்டாலும் அவர்களால் தான் இன்னும் உலகம் உருண்டு கொண்டிருக்கிறது, அவர்களால் தான் உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் தான் உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நடுநிலை நின்ற கம்பன் மிதவாதியாக இந்த செய்திகளை உலகத்துக்கு வைக்கிறான். அது எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாது. உண்மையில் மிதவாதிகள் தான் தெளிவையே உலகத்துக்கு தர முடியும். நன்றி, வணக்கம்.